இறை கருணை பெற்ற அன்பர்கள், அருளாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி மகிழ்கிறோம். அன்பிற்கினியவர்களே, பாரத தேசத்திற்கும் பாகிஸ்தானுக்குமான போர் தவிர்க்கப்பட்டு ஒரு ஆக்கபூர்வமான திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது. பகல்காமிலே நடைபெற்ற அந்த கொடூரமான செயல் அனைவரையும் பதற வைக்கக்கூடிய ஒன்றாகும். அந்த கொடூரமான செயலை செய்த தீவிரவாதிகளே, பயங்கரவாதிகளுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் என்பதற்காக, அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நம்முடைய பாரத தேசம், நம்முடைய பாரத இராணுவம் எடுத்த துல்லியமான தாக்குதல்கள், அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் அழிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாரத தேசத்தினுடைய இந்த செயல், பாரத தேசத்தினுடைய இராணுவத்தினுடைய தீரத்தை பார்த்து இன்றைக்கு உலகம் அதிர்ச்சியிலே மூழ்கி கிடக்கிறது. பாரத தேசத்தினுடைய வலிமை இன்றைக்கு உலகிற்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் என்பது தங்களால் தான் நிகழ்த்தப்பட்டதாக அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பெருமையாக சொல்லிக்கொள்ள முயற்சி செய்தாலும் அவைகளையெல்லாம் கடந்து பாரத தேசத்தினுடைய ஆன்மீக ஆற்றலினுடைய பிரதிபலிப்பாகத்தான் தர்மத்திற்கான இந்த செயல் நிகழ்ந்திருக்கிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாகும். இங்கே போருக்கான சூழல்கள் நிலவிய பொழுது இந்த அதர்மங்கள் எல்லாம் அழிய வேண்டும், தர்மங்கள் தலைக்க வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து நாம் பிரார்த்தனைகளை மேற்கொண்டோம், தவம் இயற்றி வந்தோம். இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மக்களும் நம்முடைய பாரத தேசத்தினுடைய அரசுக்காக, நம்முடைய இராணுவத்தினுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோளை வைத்தோம். ஏராளமான அன்பர்கள் இதிலே அர்ப்பணிப்போடு பங்கேற்றார்கள். ஏன் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் கூட தொடர்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டார்கள் என்கிற செய்தி அனைவரும் அறிந்த ஒன்றாகும். இப்படி நாம் எல்லாம் செய்து கொண்ட பிரார்த்தனையினுடைய விளைவு, பிரித்தியங்கரா தேவி நம்முடைய பெண் இராணுவ தளபதிகளினுடைய வாயிலாக வெற்றியை இந்த உலகத்திற்கு அறிவிக்கக்கூடிய செயலை செய்தார். அதுதான் நிதர்சனமான உண்மை. நம்முடைய மக்களினுடைய பிரார்த்தனையின் மூலமாக, மக்களினுடைய எண்ணங்கள் ஒன்றிணைந்ததனுடைய விளைவாக நம்முடைய பாரதம் உலகத்தில் வலிமை பெற்ற தேசமாக, தர்மத்திற்காக போராடுகிற தேசமாக, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு, அதர்மத்தை அழிப்பதற்கு முன்வந்திருக்கிற தேசமாக இன்றைக்கு உலகம் உணர்ந்து கொண்டிருக்கிறது. பிரித்தியங்கரா தேவிதான் பாகிஸ்தானினுடைய தலைவர்களினுடைய மனங்களிலே மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பது உண்மையாகும். பிரித்தியங்கரா தேவியினுடைய அந்த அருளால் பாகிஸ்தான் தேசத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களினுடைய சிந்தனைகளிலே மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. பாரதத்தோடு மோதுவது என்பது நம்மை பேரழிவிற்கு உள்ளாக்கக்கூடிய ஒன்றாகிவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள். தொடர்ந்து தீவிரவாதிகளுக்கும் பயங்கரவாதிகளுக்கும் துணையாக நிற்பது என்பது ஒரு தவறான செயலாக முடிந்துவிடும் என்பதை உணரக்கூடிய சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது. அதனுடைய விளைவாகத்தான் பாகிஸ்தான் வழிய வந்து நாம் போரை தவிர்த்து கொள்ளலாம் என்று இந்திய அரசோடு பேசி இந்த போர் நிறுத்தம் இன்றைக்கு செயல்பாட்டிற்கு வந்திருக்கிறது. இது தொடர வேண்டும். வன்முறைகளும் தீவிரவாதங்களும் அழிந்து ஒரு போரில்லாத சமுதாயம், அமைதியும் சமாதானமும் நிலவி
அனைத்து மக்களும் அன்பும் கருணையுமாக இணக்கமான சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதற்காக பிரித்தியங்கரா தேவியிடத்திலே விண்ணப்பித்து, பிரித்தியங்கரா தேவிக்காக, இந்த உலகத்திற்காக, இந்த தேசத்திற்காக, மக்களுக்காக பிரித்தியங்கரா நிகும்பல யாகம் வருகிற 26/5/2025 திங்கட்கிழமை 3 மணிக்கு திருப்பூர் மாவட்டம் பொங்கலூர் வலசுப்பாளையம் பிரபஞ்சபீடம் ஸ்ரீ ஞானசக்தி ஸ்ரீ ஞான விநாயகர் ஆலயத்திலே நடைபெறுகிறது. இந்த மகத்தான வேள்வியில் அனைவரும் கலந்து கொண்டு மனித சமுதாயத்திற்காக, தனிமனித வளர்ச்சிக்காக, உலகத்தினுடைய நலனுக்காக அர்ப்பணித்துக் கொள்வதற்கு, யாகத்திலே கலந்து கொண்டு சமர்ப்பணம் செய்வதற்கு அனைவரும் வாருங்கள். யாகத்தினுடைய வெற்றியை விரைவில் இந்த உலகம் அறிய இருக்கிறது. அனைவருக்கும் பிரபஞ்ச பேராற்றல் அருள்மலை பொழியட்டும். பரிபூரண நல்லாசிகள்.